ஹலோ காய்ஸ், நான் உங்கள் அகிலா. இது உங்கள் அகிலா வாய்ஸ் ஓவர். என்ன சீரீஸ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, மை டியரஸ்ட் அப்படிங்கிற ட்ராமாவோட செகண்ட் பார்ட் தான் பார்க்க போகிறோம். அதாவது செகண்ட் எபிசோட் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட் எபிசோடு வந்து நம்மளோட சேனலில் அப்லோட் பண்ணியிருக்கோம். லிங்க்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறோம். நீங்கள் போய் பார்த்துட்டு வாங்க. அப்போ தான் தொடர்ச்சியாக பார்த்தா தான் சீரீஸோட இது உங்களுக்கு புரியும். வாங்க இப்போது ட்ராமாக்குள்ளே போகலாம். போன எபிசோடில் நம்ம ஹீரோயினி ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோயினி வந்து பிடிச்சினாங்க. அதாவது நம்ம ஹீரோயினி ஊஞ்சல் ஆடிக்கிட்டு இருக்கும்போது ஊஞ்சலில் உள்ள கயிறு அருந்து ஹீரோயினி கீழே விழுக போகும்போது நம்ம ஹீரோ வந்து பிடிச்சிருவாங்க. இந்த எபிசோடில் நம்ம எல்லாரோடைய பேரையும் தெளிவாக சொல்லுவோம். நம்ம ஹீரோவோட பேர் யாங்ஜாங், நம்ம ஹீரோயினியோட பேர் வந்து தில்ஜா, நம்ம ஹீரோயினி ஒன் சைடை லவ் பண்ணுற பையன் பேர் வந்து யூங் யாங், அந்த பையன் லவ் பண்ணுற பொண்ணோட பேர் வந்து யுனை. இப்போ இந்த 4 கேரக்டரோட பேரை ஞாபகம் வச்சுக்கோங்க. போக போக அடுத்து இருக்கிற கேரக்டரோட பேரில் சொல்கிறேன். இந்த எபிசோடில் வந்து நம்ம ஹீரோ வந்து நம்ம ஹீரோயினை பிடிச்சோன்னே, நீயே என்ன பிடிச்ச, நான் எதிர்பார்த்தது வேறு அப்படின்னு சொல்லும்போது, அப்போ நீ யாரை எதிர்பார்த்த அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ கேட்குறாரு. கேட்டதுக்கு அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நீ ரொம்ப மோசமானவே சொல்லி எல்லோரும் சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி வந்து ஹீரோவை பார்த்து சொல்லிவிட்டு அவங்க மட்டும் நடந்து வந்துடுறாங்க. இந்த கேரக்டரில் வந்து நம்ம பார்க்குற அதாவது நம்ம ஹீரோயினி ஒன் சைடாக லவ் பண்ணுற பையன் பேர் யூ யாங் சாங் அப்படிங்கிற பையன் வந்து யுனை அப்படிங்கிற பொண்ணை லவ் பண்ணுறாரு. இந்த விஷயம் நம்மளோட ஹீரோயினிக்கு தெரிஞ்சாலுமே இல்லை, அந்த பையன் என்ன தான் லவ் பண்ணுறான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஹீரோயினி வந்து அவங்கள லவ் பண்ணுறாங்க. ஆனால் 2 பேரையும் ஒன்றா சந்தித்த உடனே கொஞ்சம் மனசு தடுமாறிட்டு அழுதுகிட்டே போயிடுறாங்க. நம்ம ஹீரோ வந்து அவர் தங்கி இருக்கிற இடத்துக்கு போகிறாங்க. யார்கிட்ட தங்கியிருக்காங்கன்னா ஜாங்கு அப்படிங்கிற ஒரு தாத்தாவோட வீட்டில் வந்து தங்கியிருக்கிறாங்க. இந்த ஜாங்கு தாத்தாவுக்கு வந்து இப்போது 60வது வெட்டிங் டே வரப்போகுது. இவங்களுக்கு பசங்க கிடையாது, அதனால் இங்கே தங்கியிருக்கிறாரு. தன்னோட படிப்பை பற்றி தன்னோட அசிஸ்டண்ட்டை சொல்லி அந்த ஆசிரியர்கிட்ட போய் கேட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. அதுக்கு நான் போய் கேட்டு வரேன்னு சொல்லிட்டு கேட்டதுக்கு, உங்கள்கிட்ட என்னை வந்து நீங்கள் உங்களோட பள்ளிக்கூடத்தில் சேர்த்துக்கங்க, நான் வந்து படிக்கணும் இங்கேருந்து அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. அதுக்கு அந்த ஆசிரியர் சொல்கிறாங்க, நான் ஏன் உங்களை சேர்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, நீங்கள் சேர்த்துக்கங்க, நான் வந்து உங்களுக்கு தேவையான தானியங்களை தரேன், நீங்கள் என்னை சேர்த்துக்கங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த ஆசிரியர்களும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. இன்னொரு கோரிக்கை இருக்குது, என்ன அப்படின்னு சொல்லி கேட்கும்போது, ஜாங்கு தாத்தாவோட மேரேஜ் இங்கே பெருசாக நடக்கணும், அதுக்கான அரிசியெல்லாம் நானே தரேன் அப்படின்னு சொல்கிறாங்க. நம்ம ஹீரோயினி வந்து அவங்க ஒன்று லவ் பண்ணுற பையனை போய் பார்க்குறாங்க. அதுக்கான அந்த பையன் வந்து இவங்களை வந்து ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. நம்ம ஹீரோட்ட போய் ஐடியா கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு தோணவும் நம்ம ஹீரோ இருக்கிற இடத்துக்கு போய் ஐடியா கேட்குறதுக்காக போகிறாங்க. அப்போ 2 பேருக்குள்ளேயும் ஒரு அக்ரிமெண்ட் போடுறாங்க. நீ எனக்கு உதவி, அதாவது நான் வெளியூரில் இருக்கிற பொண்ணுங்களை போல் இருக்கணும், பெரிய நகரத்தில் இருக்கிற பொண்ணுங்களை போல் நல்ல ஆடம்பரமாக இருக்கணும், அது எப்படி வாழ்கிறது நீ எனக்கு கற்றுக் கொடுத்தேன்னா நான் உனக்கு நடக்க போகிற எக்ஸாமில் உனக்குக்கான கொஸ்டின்லாம் நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி அக்ரிமெண்ட் போடுறாங்க. அதுக்கு நம்ம ஹீரோவும் சிரிச்சுக்கிட்டே சரி அப்படின்னு சொல்கிறாங்க. நீ ஏன் அந்த போகணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்படுறீங்கிறதுக்கு, நான் பிறந்த ஊர் என்னமோ முன்கண்ட்ரி டவுன் அப்படிங்கிற இந்த இடத்துல தான் பிறந்தேன், ஆனால் எனக்கு கன்யாங் அந்த இடத்துல இருக்க பெரிய நகரத்தில் இருக்கக்கூடிய அங்கே உள்ள ஆடம்பர வாழ்க்கை எனக்கு வேணும் அப்படிங்கிற சொன்னோன்னே, சரி நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ அந்த நகரத்துக்கு கூட்டிகிட்டு போய் இந்த ஊர் பெண்கள் எல்லாருமே வந்து இந்த மாதிரி சாயங்கள் தான் பூசுவாங்க, நீ இதை பூசு அப்படின்னு சொல்லி எடுத்து கொடுக்குறாரு. இந்த புத்தகங்களாக தான் படிப்பாங்க, நீயும் இதே மாதிரி புத்தகங்களாக படி, இந்த புத்தகங்கள் எல்லாமே வந்து ஆசைகளும் நம்பிக்கைகளும் இருக்கக்கூடிய புத்தகம், அதனால் நீயும் இதையே படி அப்படின்னு சொல்லிட்டு கதவை லாக் பண்ணுறாரு. இதை பார்த்த நம்ம ஹீரோவுக்கு இன்றைக்கி ஒரே ஆச்சரியம், ஏன் கதவை லாக் பண்ணுங்கிறதுக்கு, நீ ஒரு பெண் இங்கே அது மாதிரி வர முடியாது, நீ ஒரு ஆணாக உடைகளை மாற்றி வா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோவோட ட்ரெஸ்ஸை வந்து ஹீரோயினிக்கு வந்து நம்ம ஹீரோ வந்து கொடுக்குறாரு. அந்த தலையில் போடக்கூடிய தலைமுடியை கொண்டைய வந்து ஹீரோயினிக்கு போட முடியலை, அதோட நம்ம ஹீரோ வந்து ஹெல்ப் பண்ணும்போது கண்ணாடியை நம்ம ஹீரோ பார்க்குறாரு. இந்த மாதிரி பெண்ணை நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லையே அப்படிங்கிற ஒரு ஏக்கத்தில் பார்க்குறாரு. நம்ம ஹீரோ வந்து தலையில் அந்த பாகையை போட்டு விட்டு கிளம்பிட்டாங்க. எங்கே போகிறாங்க அப்படின்னா ஒரு விருந்துக்கு போகிறாங்க. அந்த விருந்தில் நம்ம ஹீரோவோட ஃப்ரெண்டு தான் பாட்டு பாடுறாரு. நம்ம ஹீரோ அப்போ சொல்கிறாரு, இந்த மாதிரி பாட்டை நீ கேட்டிருக்க மாட்ட,
நீ பூக்கள் திருவிழா மட்டும்தானே உங்கள் ஊரில் பார்த்துருப்ப, இங்கே உள்ள இந்த பாட்டை கேட்டேன்னா உனக்கு இதோட அர்த்தங்கள் கூட புரியாது அப்படின்னு சொல்லி நம்ம ஹீரோ சொல்கிறார். ஆனால் நம்ம ஹீரோயினி அதை ரொம்ப ஃபீல் பண்ணி அந்த சாங்கை கேட்குறாங்க. அதோடு அழுது கைத்தட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. 2 பேரும் பார்ட்டி முடிஞ்சு தான் ஊருக்கு கிளம்புறதுக்காக ரெடியாக இருக்கிறாங்க. அதாவது அந்த பெரிய நகரத்துலேருந்து ஊருக்கு கிளம்புறதுக்காக ரெடியாக இருக்காங்க. அப்போ படகுல போகும்போது நம்ம ஹீரோ பார்த்து ஹீரோயினே சொல்கிறாங்க, நீ தான் வந்து காதலிக்கவும் மாட்ட, காதலிச்ச கல்யாணமும் பண்ணிக்க மாட்டேங்க, நீ ஒரு ஆண் இல்லையா அப்படின்னு சொன்னோன்னே நம்ம ஹீரோ அதை நினச்சி சிரிக்க ஆரம்பிச்சிடறாரு. உடனே நம்ம ஹீரோயினி வெக்கத்தில் தலைகுனிய ஆரம்பிச்சிடுறாங்க. நம்ம ஹீரோ அப்போ சொல்கிறாரு, திடீர்னு என்னாச்சு, என்ன கல்லாவோ புல்லாவோ தானே பார்க்காம ஏன் ஒரு ஆணாக பார்க்குற அப்படின்னு இந்த டைலாக். அப்படின்னா நம்ம ஹீரோயின் வந்து அக்ரிமெண்ட் போடும்போது நம்ம 2 பேருக்குள்ளே எதுவும் கிடையாது, நம்ம வந்து ஒரு கல்லோ புல்லோவோ இருந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அக்ரிமெண்ட் போட்டிருப்பாங்க. அதனால தான் நம்ம ஹீரோ அதே வார்த்தையை மறுபடியும் சொல்கிறாங்க. அடுத்து என்ன நடக்குது அப்படின்னா 2 நாட்டுகளுக்கிடையும் போர்கள் நடக்குது. இவ்வளோ நேரம் ரொமான்ஸ் அண்டு லவ் சீனை பார்த்தோம். இப்போ வந்து ஃபைட் சீனை பார்க்கலாம் வாங்க. 2 நாட்டுகளிடையே போர் நடக்க போகுது. அது என்னங்கிறத பின்னாடி கடையில் பார்க்கலாம். இப்போ என்ன நடக்குதுங்கிறத பார்ப்போம். நம்ம ஹீரோ வந்து ஹீரோயின்கிட்ட சொல்லிட்டு வராங்க, நான் சில மாதங்களுக்கு வரமாட்டேன், வெளி ஊருக்காக செல்கிறேன், அதனால் வருவதுக்கு சில மாதங்கள் ஆகும் அப்படின்னு சொன்னோன்னே இவர் வந்து வெளியூருக்கு வந்திருக்காரு. அங்கே நடக்கக்கூடிய கதை தான் இந்த கதை. இதில் வந்து நம்ம ஹீரோவோட லீடர் நேம், அதாவது அவங்களோட நேம் வந்து கூயாங் ஜூங் அப்படிங்கிறவரோட நேம். இவர் தான் கூயாங் ஜூங் அப்படி சொல்லிட்டு போயிட்டாங்க. இங்கே ஃபங்க்ஷன் நடந்துக்கிட்டு இருக்கும்போதே அங்கே எதிரி நாட்டில் இருந்து வீரர்கள்லாம் வந்து நம்ம நகரத்தை ஆக்கிரமிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம அரசர் ஏற்கனவே கங்குவா தீவுக்கு உணவுகளையும் ஆயுதங்களையும் அனுப்பியிருக்கிறாரு. எந்த அரசாங்கம் அப்படின்னா சேசாங் அரசாங்கம். ஆனால் எதிரி நாட்டு படை, அதாவது வெளிநாட்டு ஊடவர் அப்படின்னு சொல்லுவாங்க, எதிரி நாடு படை உள்ளே வருது. இங்கே கல்யாணம் நடக்கும் போதே பனி பொழிய ஆரம்பிக்குது. இதை நம்ம ஹீரோயினி வந்து ஒரு ஃபீலோடு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ கண்ணை துடைக்க போகிற நேரம் பார்த்து நம்ம அரசரை கைது பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு செய்தி சொல்கிறாங்க. சொன்னதுமே எல்லாருக்கும் அதிர்ச்சி ஆயிடுச்சு. இந்த ஸ்டோரி செகண்ட் பார்ட் இவ்வளோ தான். அடுத்த பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். நம்ம ஹீரோயினி சேர்ந்தாங்களா, போர் நடந்துச்சா, ராஜாவை காப்பாற்றினாங்களா, ஹீரோ உயிரோட வந்தாரா இறந்தாரா, நம்ம ஹீரோயினி ஒன் சைடாக லவ் பண்ண யாங்ஸாங்க்கும் உனைக்கும் கல்யாணம் நடந்துச்சா இல்லையா அப்படிங்கிறத பார்க்குறது தான் அடுத்த எபிசோடு. இதே மாதிரி அடுத்த எபிசோடையும் பார்ப்போம். இதே மாதிரி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இதில் ஒரு முக்கியமான வரி என்ன அப்படின்னா நம்ம ஹீரோ சொல்கிறாரு, அடுத்து நான் போருக்கு போயிட்டு உயிரோடு திரும்பி வந்தால் உன் உதட்டில் முத்தமிடுறதுக்கு நீ என்னை அனுமதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ சொல்கிறாரு. இதோட இந்த ஸ்டோரி முடிஞ்சிச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த ஸ்டோரியில் வந்து சின்ன சின்ன டீட்டெயில்ஸ் மட்டும் இப்போ ஆட் பண்ணுறேன். நம்ம ஹீரோயின் வந்து எப்படிப்பட்ட வாழ்க்கை வேணும்னு நம்ம ஹீரோட சொல்கிறாங்க. எப்படிப்பட்ட வாழ்க்கை வேணும் அப்படின்னா, நான் காதலனுக்கு மட்டும்தான் என் அன்பை கொடுக்கணும், வசந்த பூக்கள் பார்க்கும்போது என் காதலனோட நான் இருக்கணும், வெயில் காலத்தில் நாங்கள் போட்ட பழ ஜூஸை குடிக்கணும், லைஃப் லாங் அவனை மட்டும்தான் லவ் பண்ணணும் அப்படின்னு நம்ம ஹீரோயினி சொல்கிறதுக்கு நம்ம ஹீரோ, இதுதான் உன்னோட லைஃப்பில் நீ ஒரு ஆணோட வாழணும்னு நினைக்கிற ஒரு வாழ்க்கையா அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினி சொல்கிறாங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள்.